வணக்கம் தொடர். இது முழுக்க முழுக்க என்டிஏ கட்சி, நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு பதிவு தான். இது ஏன் நான் போகிறேன்னா, மாதிரி பலர் பேசிக்கிறாங்க. நாம் தமிழர் முற்றிலுமாக வாஷ் அவுட் ஆகிருக்குது. ஒரு அரசியல் அப்படின்னா ஒரு தொடர்ந்து வரலாம், அதில் வளர்ச்சி இருக்கணும். கடந்த 15 வருஷமாக கத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன், இந்த பூமிக்கும் இந்த நிலத்துக்கும் நிறைய விஷயத்தை செய்யணும்னு நினச்சி ஆசைப்பட்ட மனுஷன் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஜீரோவில் நிற்கிறாரு. இது எதை காட்டுதுன்னா, இந்த மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. இந்த நாம் தமிழர் அப்படின்ற பேர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்காங்களா, அப்படி இருந்தால் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்ற கேள்விலாம் எழுது. எங்கே இந்த மாதிரியாக இருக்கிற நிலையில் போதும், நம்மளோட அரசியல் நிலைப்பாடு இங்கே ஒத்து போகிற அப்படின்றப்ப அங்கே இடத்துல நம்ம விளைவிக்கிறது நல்லது. தயவுசெய்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னென்னா, இனிமேல் இந்த போராட்டங்கள், செவிலியர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், டாக்டர் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர் போராட்டம், இதெல்லாம் தயவுசெய்து போகாதீங்க. எவன் நிலத்தையும் எவனோ பிடுங்கிட்டு போகிறான், மலையை தின்னட்டும், மழவை தின்னட்டும், ஆற்றை தின்னட்டும், எல்லாம் பண்ணிட்டு போகட்டும். ஒதுங்கிருங்க. ஒதுங்கி இருந்து கொஞ்சம் நாளைக்கு வேடிக்கை பாருங்கள். இந்த மக்கள் அவங்களுக்கு தேவையான தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்றதான் உண்மை. இனி அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, கையில் எடுத்து கொண்டு போவாங்க. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு 30 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு கிராமத்தை உருவாக்கி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரம் மேம்பாடு, அப்புறம் இந்த எரிவாயு எல்லாம் இயற்கையாக எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற தயாரித்து நீங்கள் ஒரு 10 கிராமத்துக்கு சப்ளை பண்ணி இதாண்டா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிலைநிறுத்தி ப்ராக்டிக்கலாக காட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய. போதும் பேசுனது. ஏன்னா இங்கே இருக்கவங்க நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்றப்ப நாம் அங்கேருந்து விலகி நிற்கிறது தான் சால சிறந்ததாக இருக்கும். இவிஎம் மெஷினில் விளையாண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே நேரத்தில் அதில் விளையாட்டு காட்ட முடியும் அப்படின்னு நினச்சாக்க இருக்க அரசியல் கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து அதை பிளாக் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். அதை தயாரித்த அந்த நாடுகளே அதை பயன்படுத்த தயங்கும் போது நம்ம அதை கையில் தூக்கிட்டு தீர்த்தோம். அது எந்த விதத்திலும் சரின்னு தெரியல. இதெல்லாம் உங்களை பார்வைக்க விடுறேன். மக்கள் எங்களை தூக்கி தூர போடும்போது நாங்கள் ஓரமாக இருந்து வேடிக்கை பார்க்குறது சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே. முடிந்தால் இந்த காணொலியை அண்ணன் சீமான் கண்ணுக்கு படும்படி கொஞ்சம் பகிர்ந்து விடுங்கள். நன்றி.